துலாம் லக்னத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, குரு பாக்கியங்கிற இடத்துக்கு வருது. சரி. இப்ப மிதுனத்துக்கு வர்ற மே 14 வர்ற குரு, பாக்கியத்துக்கு வர்றாரு. இந்த பாக்கியத்துல இருக்கிற ஒரு ஒரு புதன் வீட்ல குரு பகவான் 6ஆம் அதிபதி, உத்தியோகத்துக்கு உண்டான ஒரு கிரகம். முயற்சி பாவத்துக்கு உண்டான கிரகம். 3, 6 துலாம் லக்னத்த பொறுத்தவரைக்கும் அவரு இப்படிதான் கொழுத்த பாவி தான். குரு பகவான் கொழுத்த பாவி தான். ஆனா குருவுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா? 1, 5, 9 பார்க்கும்போது அந்த பாவம் பலப்படும்ங்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த துலாம் லக்னத்துக்கு உண்டான அங்கீகாரமும், ஒரு நிம்மதியும், ஒரு தெளிவும், அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்மள சுத்தி ஒரு சேஃப்டி வளையம் இருக்குதுங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பான விஷயம். நம்ம மத்தத பத்தி யோசிக்கவே மாட்டோம் இல்லையா? அந்த மாரி இந்த குரு பார்வை துலாம் லக்னத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவா இந்த வருஷம் இருக்கும். பெருசா யோகம் பண்ணுதுங்கிறத விட, அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கும். அப்போ உண்மையாலுமே அவங்க முயற்சிக்கு உண்டான எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. அது படிப்பா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், செகண்ட் மேரேஜா இருக்கட்டும். ஏன்னா துலாம் லக்னத்துக்கு 9ங்கிறது செகண்ட் மேரேஜ் சொல்றது. அப்ப ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனையாயி செகண்ட் மேரேஜா இருக்கட்டும், இவங்க எஃபோர்ட் என்ன போட்டுட்டு இருக்கிறாங்களோ, அதுக்கு தகுந்தவாறு அவங்களுடைய எண்ணங்கள சக்சஸ் பண்ணி குடுக்கும்.